20 இயர்ஸ்க்கு மேல மீடியால ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விமன் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். சோ அப்படி இருந்து நம்ம ப்ரொடியூசர் மீனாட்சி ஆனந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன முயற்சி எங்களோடது. உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் நல்ல தேவை. இந்த படத்தில் முக்கியமாக கலையரசன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் நல்ல நடிகருங்கிறது நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு விஷயம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவருக்கு ஈக்குவலாக பிரியாலயாவும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சிவராஜ் இந்த கதையை முதல்ல சொன்னப்போ அதோட க்ரக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாம் சிஎஸ் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்துலேயுமே ரொம்ப மிரட்டியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரவீனோட சினிமேட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த முயற்சியை நீங்கள் எல்லாரும் நல்ல வரவேற்று எங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுக்கணும். நன்றி. அடுத்ததாக படத்தின் டிஓபி பிரவீன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையை மறுபடியும் ஒரு தடவை இங்கே வர்றது ரொம்ப சந்தோஷம். நானும் பின்னாடி ஆன்லைன் மீடியாவில் நிறைய நாள் அவசரமாக ட்ரைபாட் போட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பி இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் ஃபார்ம் ஆனதுக்கு நான் ஒரு சில பேருக்கு மட்டும் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு ஆனந்த் சார், மீனாட்சி மேம், அவங்க தான் இந்த படத்தோட க்ரக்ஸை புரிஞ்சுட்டு இந்த படத்தை இப்படியே எடுக்கணும், இதே மாதிரி சொன்ன மாதிரியே எடுங்கன்னு சொல்லி இந்த படத்துக்கு ஃபஸ்ட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி உடனே படத்தை ஷூட்டிங் போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இந்த படம் ஒரு 20 டேஸில் முடித்த படம். ஸோ பட் ஆனால் அதில் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியாக இந்த படத்தை நாங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். அடுத்து என் ஃப்ரெண்ட் சிவராஜ், நானும் சிவராஜும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப வருஷம் முன்னாடியிலேருந்தே. நாங்கள் நிறைய வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் நான் பொள்ளாச்சி போயிருக்கும்போது, ஒரு பொள்ளாச்சி போயிருக்கும்போது அவரோட பைக்கில் நானும் அவர் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட இந்த லைன் சொன்னார். இது சூப்பராக இருக்குது இந்த லைன், இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், நம்ம முடிஞ்ச யார்கிட்டையாவது நம்ம சொல்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை கதையே ஸ்டார்ட் பண்ணோம். வேற ஒரு ஒர்க், எனக்காக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தார். நான் அப்போ சார்கிட்ட சும்மா சொன்னேன், இந்த மாதிரி இந்த கதை கேட்டு பாருங்கள் நல்லா இருக்குன்னு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து கலையண்ணா கிட்ட அவருக்கு வரேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு அதனால் சிவாக்கும் நன்றி. சிவா இந்த கதை கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு ஸ்டோரிஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது ரொம்ப பிடிக்கும். எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி அதை ஸ்க்ரீனில் பார்த்துணுன்னு எனக்கு எப்பயுமே ஒரு பேராசை. இந்த படம் அப்படிப்பட்ட பேராசை தான் எனக்கு. ஸோ அதனால் தேங்க்யூ சிவா. அடுத்து கலையண்ணா எனக்கு ரொம்ப நடிக்க பேராசை இருக்கிற ஆக்டர்ஸை ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர் ஃபஸ்ட்டு கதை கேட்க வரும்போது ஆக்சுவலாக ஷூட் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தார். பட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கேட்டார். பட் நரேஷன் முடிகிற டைமில் கொஞ்சம் எட்ஜ் ஆஃப் த சீட் வந்துட்டார். அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. எனக்கு அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டர் நான் பண்ணிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்ற மாதிரி என்கிட்ட அன்றைக்கி சொன்னார். ஸோ அவரோட கேரக்டர்ஸ் பயங்கர லேயர்ஸ் இருக்குது. ரொம்ப 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 நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ கல்யாணாக்கு ஒரு தேங்க்ஸ். மிச்சம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பிரேம் சார், பெசன்ட் ரவி சார், ஸ்ரீகாந்த் சார், எல்லாருக்குமே தேங்க்ஸ். அடுத்து சாம் சிஎஸ் அவரோட மியூசிக். இந்த மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை இன்னும் ரொம்ப பெரிய படமாக காட்டுறதுக்கு அது உதவும் நான் ரொம்ப 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 நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இங்கே இந்த மேடையில் மறுபடியும் ஒரு படத்தோட டிஓபியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.